வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா புகழும் இயற்கைக்கு. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பார்க்க போற விஷயம் காமம். காமம் அப்படின்னா ஏதோ கெட்ட வார்த்தை போல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்திய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளிலே செக்ஸ் கல்வி சொல்லிக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த செக்ஸ் பற்றிய அடிப்படை கல்வியறிவு இல்லாததுனாலதான் அங்க பல பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பாலியல் அத்துமீறல்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரியவர்களும் பெற்றோர்களும் நம் குழந்தைகளுக்கு காமம் பற்றிய அடிப்படை அறிவை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்க தவறிடும், அது கெட்ட வார்த்தை போல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். இதுதான் மனிதனுக்கு அடிப்படையான ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம். காமத்தை பற்றி கல்வி நிலையங்களில் கற்றுக் கொடுப்பதே இல்லை, ஆனா அதுதான் முக்கியமான ஒன்று. ஆனால் அதை நம்ம கல்வி நிலையங்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. அதை பற்றி தெரிஞ்சவர்களும் நபர்களிடம் மட்டும் பேசிக்கொண்டு தவறான புரிதல்களோடு இன்றைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. காமம் அப்படிங்கிறது தப்பான வார்த்தை இல்லை. அப்படி தப்பான வார்த்தையா இருக்கு, தப்பான செயலா இருக்குன்னா நம்ம பழங்கால கோயில்கள், கோபுரங்கள், இங்க உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு இந்த பாலியல் கல்வியை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சிற்பங்கள் தான் அதிகம் இருக்கும். இதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா புரியுது. இனிமே போய் பாருங்க, கோவில்களில் போனால் கோபுரங்களையும் தூண்களிலையும் இந்த சிற்பங்கள் அதிகம் இருக்கும். காமம் பற்றிய கல்வியை சொல்லிக் கொடுக்குற மாதிரி சிற்பங்களை தான் செதுக்கி வைத்திருப்பார்கள் கோயில்களில். அந்த காலங்களில் நிறைய திருமணங்கள் கோயில்களில் தான் நடைபெறும். நிறைய தம்பதிகள் கோயில்களை சுற்றி வரும்போது அங்குள்ள சிற்பங்கள், கோபுரத்தில் உள்ள சிற்பங்கள் எல்லாம் தாம்பத்திய வாழ்க்கை பற்றிய சிற்பங்கள் நிறைய இருக்கும். வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அந்த சிற்பங்களை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய சூழலில் திருமண மண்டபங்களில் தான் திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த சிற்பங்களை பார்க்கும் வாய்ப்பும் குறைந்து போய்விட்டே இருக்கு. தாம்பத்தியம் பற்றிய சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் அதிகம் வர்றது காரணம் தாம்பத்தியம் பற்றிய அறிவு இல்லாததனால் மட்டுமே தான். காமம் அப்படின்னா ஏதோ இரு உடல் சேர்வது மட்டும் காமம் இல்லை. இரு ஆன்மாக்கள் சங்கமிக்கும் இடம் காமம். இரு உயிரினங்கள் சேர்ந்து ஒரு புதிய உயிரையே நாம் உருவாக்குகிறோம். அப்படி என்றால் நாமும் கடவுளுக்கு சமமானவர்கள். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நான் மட்டுமல்ல, அனைத்து ஜீவராசிகளுமே காமத்தின் மூலம்தான் தன்னுடைய இனத்தை உற்பத்தி பண்ணி கொண்டு இருக்கின்றது. இதை தவிர வேறு ஒரு வழி இறைவன் நமக்கு கொடுக்கவில்லை. எல்லா உயிருக்கும் இதுதான் அடிப்படை. இப்படிப்பட்ட சக்தியை தவறாக புரிந்து கொண்டு தவறாக பயன்படுத்தி கொண்டும் நாம் இருக்கிறோம். கொஞ்சம் இதை பற்றி சிந்திச்சு பாருங்க. ஸோ காமம் அப்படின்னாலே ஏதோ தப்பான செயல், தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனதிலையும் ஒரு தவறான அபிப்பிராயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை இனிமேல் நம்ம மாற்றுறது ட்ரை பண்ணுவோம். காமம் அப்படின்னா முதலில் ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை துணையிடம்தான் காமத்தை முழுமையாக கொடுக்கவும் முடியும், எடுத்துக்கொள்ளவும் முடியும். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம். காமத்தின் மறு உருவம்தான் காதல். எதுக்கு யார் பல காரணம் மறுத்து பேசினாலும் யோசிச்சு பாருங்க, உண்மை புரியும். காமத்தோட மறு உருவம் தான் காதலை தவிர காதலோட மறு உருவம் காமம் கிடையாது. ஆண் பெண் இருவருக்குமே காம ஆசைகள் இருக்கும். அப்போதுதான் காதல் அதிகமாகவும் இருக்கும். காமம் ஆசை அதிகமாக இருந்தால் தான் காதலும் ஆசையும் அதிகமாக இருக்கும். சந்தோஷமா இருக்கும்போது காம உணர்வு அதிகம் வரும். நீங்கள் சோகமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது முடியாது. ஒரு யோசிச்சு பாருங்க. நான் காதல் தப்புன்னு சொல்ல வரல, காமம் தப்புன்னு சொல்லலை. இரண்டும் ஒன்று என்று தொடர்பு வேறு. காமமும் கடவுளும் ஒன்று. இந்த சக்தியை நாம் முறையாக பயன்படுத்த தெரிந்து கொண்டால் பல சாதனைகளை நாம் செய்யலாம்.
ஓகே, கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதலில் பெண்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கலாம். பெண்கள் எப்பவும் பொது பெண்கள் போலவே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சேலை அணிந்து தலை நிறைய பூ வச்சு ஒரு புது பொண்ணு அப்படி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நைட்டியை போட்டு வீட்டுக்குள்ள சுத்திட்டு தெரியாதுங்க. நைட்டியோட நம்ம கலாச்சாரத்துக்கே கிடையாது. சில தவிர்க்க முடியாத காரணத்திற்கு வேண்டுமானால் அணிந்து கொள்ளலாம். ஆனால் எந்த நேரமும் போடக்கூடாது. நைட்டி எதற்காக வந்தது என்று தெரிந்தால் யாரும் போட மாட்டீங்க. அதன் பேரிலேயே இருக்கு நைட் ட்ரெஸ். நைட் மட்டுமே பயன்படுத்துவதற்கு என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் அது நோயாளிகளுக்காக கொண்டு வந்தது. இது என்னுடைய ஒரு பார்வை. பகலில் நைட்டி போட்ட பெண்களை பார்த்தவென்றால் வீட்டிற்குள் நோயாளி போல சுற்றி கொண்டு தெரிவார். நீங்க கொஞ்சம் பெண்களோ ஆண்களோ இதை நீங்க நோட் பண்ணி பாருங்க. பெண்கள் நீங்களே இதை ஃபீல் பண்ணலாம். நைட் அணியும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கு, சேலை அணியும் போது உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு உணர்ந்து பாருங்கள். ஸோ பகலில் முடிஞ்ச வரை நைட்டி அணிவது தவிர்த்து கொள்வது நல்லது. அது வீட்டிற்கும் நல்லது, நம்ம மனநிலைக்கும் நல்லது. பெண்கள் தலையில் எப்போதும் பூ வைத்து கொள்ள வேண்டும். பெண்கள் சேலை அணியும் போது கம்பீரமா இருக்கும். கம்பீரமா அணிங்க சேலை, இழுத்து பிடிச்சி சுருட்டி அப்படி அணியாதீங்க. சிங்க பெண்கள் ஜெயலலிதா அம்மா இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள நீங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சு அவங்க எப்படி சேலை அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு பாருங்க. அதிகாலையில் எழுந்திரிங்க. இன்னைக்கு விடியற் காலையில் எழும் பெண்கள் குறைவு. யார் அதிகாலையில் எழுந்திருக்கிறார்கள்? எல்லாம் 8 மணி 9 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. வேலை போகிற பெண்கள் 7 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டை கவனிக்கிறது இன்னைக்கு கொஞ்சம் குறைவு வேலைக்கு போகிற பெண்களிடம். சரி, பரவாயில்ல. எழுந்ததும் ஃபர்ஸ்ட் குளிச்சிடணும். குளிச்சுட்டு வீட்டில் உள்ள மற்ற வேலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்துச்சுன்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு குளிச்சுட்டு மற்ற வேலைகளை நீங்க பாருங்க. இது பல பிரச்சனைகளுக்கு காரணம் ஆண் பெண் சரியான புரிதல்கள் இல்லாததுதான். இந்த இறைவனின் படைப்பு ஆண்களின் மூளை வேறு, பெண்களின் மூளை வேறு. இரண்டும் வெவ்வேறு அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது. காம உணர்ச்சி உண்டாவதை மூளையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களால் தான். நம்ம மூளை எப்படி சரியா பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே நம்ம மூளையில் உள்ள நியூரான்ஸ்கள் வேற வேற புது புது விஷயங்களை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், உற்சாகத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தனியை ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்கள் ஒரே வார்த்தையில் பேச்சை முடித்து விடுவார்கள். ஏன்னா பெண்கள் அப்படி இல்லை, நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் பேசுவத ஆண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அது சரியோ தப்போ நீங்க செய்வீங்களோ செய்ய மாட்டீங்களோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு பெண் ஒரு ஆணிடம் பேசினாங்க அப்படின்னா அவங்க பேசுறத காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருங்க. அவர்கள் தப்பாவே பேசினாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை மாற்ற நினைக்காதீர்கள். பேசிட்டு இருக்கும் போதே அவங்க நீங்க மாற்ற நினைச்சீங்கன்னா மைண்ட் டைவர்ட் ஆயிரும், சண்டை வந்துடும். ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி குறை சொல்லாதீர்கள். தவறே இருந்தாலும் மனைவியிட சாரி கேட்கணும். மனைவி மேலதான் தவறு இருக்கும், அது நமக்கும் தெரியும். இருந்தாலும் சாரி கேட்கணும். பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க, அதுவும் கணவன்மார்கள் பண்ணாதீங்க, சுத்தமா பிடிக்காது. ஒரு கோபமா சண்டை போட்டாலும் ஒருவர் அமைதியாக இருந்து விடும். கணவன் மனைவிக்கு இடையே வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் 2 பேருக்கும் ஒற்றுமை இருக்கணும். ஸோ நம்ம கருத்து வேறுபாடு வேற வேற இருக்கலாம், ஆனால் கணவன் மனைவியாக இருந்துட்டாங்க அப்படின்னா 2 பேருக்குமே ஒற்றுமை இருக்கணும். இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். பழைய சண்டையில மிச்சம் மீதி இருந்தால் அதை அப்படியே விட்டுணும். திருப்பி இன்னொரு நாள் ஒரு புது சண்டை வரும், அதை கொண்டாந்து திருப்பி இதோட சேர்த்து சண்டையை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. குழந்தைகள் முன்னாடி மெயினாக பெற்றோர்கள் சண்டை போடக்கூடாது. அது உங்களையும் பாதிக்கும், அந்த குழந்தையுடைய மனநிலையை அதிகம் பாதிக்கும். ஸோ பெற்றோர்கள் இதை கவனத்தில் வச்சுக்கணும்.
கோபத்துல பேசுற வார்த்தையை கண்டுக்காதீங்க. கணவன் மனைவியர் இருவருமே கணவனோ மனைவியோ கோபத்துல பேசுறாங்க அப்படின்னா அதை பெருசா எடுத்துக்கிறாருங்க. அடுத்த நிமிஷம் வந்து சாரி ஏற்றுவாங்க, அது மறைஞ்சிடும். இதை பெருசு பண்ணி ஒரு சண்டையை பெருசாக்கிறாரு. அடுத்து பஞ்சாயத்துக்கு 3வது ஆளை கூப்பிடாதீங்க. கணவன் மனைவி சண்டையில் வந்தா அதை 4 செவத்துக்குள்ளே முடிச்சுக்கிறதா 2 பேர்த்துக்குமே நல்லது. அதுக்கு நம்ம 3வது ஆளை போய் நம்ம பஞ்சாயத்து கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கணவன் மனைவி உறவு அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் சண்டையை முடிக்கிறதுக்கு கணவன் போய் மனைவி கிட்ட சாரி கேட்கணும். அவங்க மேலதான் தப்புன்னு தெரியும், இருந்தாலும் நீங்க போய் சாரி கேட்கணும். மனைவிக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்சதை நீங்க போய் வாங்கி கொடுங்க. வெளியிலயோ ஹோட்டலுக்கு கூட்டு போயோ இல்லை நீங்க ஹோட்டல் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு மனைவிக்கு கொடுங்க. மனைவியை செல்லப்பேர் வைத்து கூப்பிடுங்க. அவங்க சண்டை வந்து சமாதானம் ஆயிரும். ஸோ அவங்க யாருமே கணவன் மனைவி செல்லப்பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா அந்த அன்பு வந்து அதிக இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த காமம் அப்படின்றது தப்பான வார்த்தை கிடையாது. இது எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அடிப்படை கல்வி. இதை நம்ம சமுதாயத்துல மறைமுகமா வச்சு இன்னைக்கு தவறுகள் பெருகி கொண்டு வந்துட்டு இருக்கு. இதை என்னால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோ மூலமா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டிஸ்க்ளைமர், நான் ஒரு செக்ஸாலஜி டாக்டரோ மனநல மருத்துவரோ கிடையாது. என்னுடைய அறிவு, என்னுடைய அனுபவங்கள், எனக்கு எது சரின்னு படுறத நான் அந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இதில் பிடிச்ச விஷயங்களை நீங்கள் இதை எடுத்துக்கங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோக்கள் வரும், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க, பிடிக்காத விஷயத்தை விட்டுருங்க. மறுபடியும் சொல்கிறேன், நான் இதில் ஒரு நிபுணரோ டாக்டரோ கிடையாது. என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை இந்த வீடியோவெல்லாம் மக்களுக்கு சொல்கிறேன். இது யாருக்கு பயன்படுதோ அவங்க எடுத்துக்கணும். ஓகே, தேங்க்யூ, நன்றி மக்களே. ஸோ வீடியோவோட இறுதியாக ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒரு திருக்குறள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு சின்ன ஒரு ஆசை. அதன்படி இன்னைக்கு காமத்தின் தலைப்பிலே ஒரு திருக்குறளை பற்றி நான் சொல்கிறேன். அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. ஸோ இதோட அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காதலர்கள் இருவரின் கண்களும் ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது அவர்களின் வாய் சொற்களால் பயன் ஒன்றும் இல்லை. இதை நம்ம திருக்குறள் காமத்துப்பால்ன்ற அத்தியாயத்தில் சொல்லியிருக்காங்க. நன்றி.